ஏய் இந்த பக்கம் வந்துடாத, வான்கோழி தண்ணியில விழுந்துரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வான்கோழி 8 கிலோ இருக்கு. இன்னைக்கு KFC மெத்தட்ல இதை ஃப்ரை பண்ண போறோம். பிரம்மாண்டமா வேற லெவல்ல இருக்கு. இப்போ வாங்க நம்ம வான்கோழி KFC எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தோல் கழிவுலாம் போக 5 கிலோ இருக்கு. ஆனா நாங்க 5 கிலோக்குரிய மசாலா தான் வீடியோல சொல்லியிருக்கோம். நீங்க 1 கிலோ செய்யும்போது மசாலா 5 டிவைட் பண்ணிக்கங்க. அதே போல இந்த பிராய்லர் கோழி செஞ்சுக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். வாங்க நம்ம வான்கோழியை வேக வச்சு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல 5 கிலோ வான்கோழியை வேக வச்சுக்கலாம். தேவையான தண்ணி, 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு போட்டுக்கலாம். 90% வந்துருச்சு. தண்ணி நல்லா வத்த வச்சு எடுத்துக்கலாம். வான்கோழிக்கு மசாலா புரட்ட போறோம். வேக வச்ச 5 கிலோ வான்கோழி. முதல்ல தயிர் 1/2 லிட்டர், அதுக்கப்புறம் 5 எலுமிச்சம்பழ சாறு. இப்ப பட்டகர விளக்க பொடி 25 கிராம், அதோட மிளகாத்தூள் 25 கிராம், அடுத்து மிளகாத்தூள் 25 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம். பிராய்லரா இருந்தா இந்த இடத்துல 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கங்க. கடைசியா தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா கிளறி உப்பை செக் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த KFCக்கு கண்டிப்பா வான்கோழி 90% வேக வச்சு எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்க வேக வைக்காம செஞ்சீங்கன்னா KFC கரிஞ்சு போயிடும். அதனால வான்கோழி, மட்டன், நாட்டுக்கோழி இதுங்களை செய்யும் போது எல்லாம் கடிச்சு சாப்பிடுற அளவுக்கு 90% வேக வச்சு எடுத்துக்கங்க. ஆனா பிராய்லருக்கு இந்த மாதிரி இல்ல, டைரக்டா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 கோட்டிக்குள்ள மசாலா ரெடி பண்ணணும். அது எப்படின்னு பாருங்க. முதல்ல கார்ன்ஃபிளெக்ஸ், அதாவது சோளப்பொரி உடைச்சு வச்சுக்கலாம். 1 கிலோவுக்கு இந்த மாதிரி 2 கை தான் போடணும். அதுவும் பொரிக்காத சோளப்பொரி தான் போடணும், மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம நார்மலா நொறுக்கி வச்சுக்கலாம். இதை இப்போ ஓரமா வச்சுக்கலாம். அடுத்து 20 முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடைச்சு ஊத்திக்கலாம். இதுக்கு மேல தேவையான உப்பு, அப்புறம் மிளகாத்தூள் 5 டேபிள் ஸ்பூன் ஒரு கலக்கிக்கலாம். இப்போ இதுல மைதா மாவு 10 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதே போல கார்ன்ஃபிளவர் மாவு 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் கோட்டிங் மசாலா ரெடி. வான்கோழினாலே மகிழ்ச்சி தான், நான் சொல்லல, டாக்டர் சொல்றாங்க. வெளிநாடுகள்ல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வான்கோழியை பிரசன்ட் பண்றதை பார்த்திருப்பீங்க. ஏன்னா அது மகிழ்ச்சிக்காக தான். நம்மகிட்ட இருக்கிற பிரஷர் டென்ஷன்லாம் தனிச்சு மகிழ்ச்சியை தரும். அதனால தான் இந்த போலீஸ் ட்ரைனிங் எடுக்கிறவங்க, போலீஸா இருக்கிறவங்க இந்த வான்கோழியை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்ல பயனுள்ளதா இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த வான்கோழியை ஸ்டீம் பண்ணியோ கிரில் பண்ணியோ குழம்பாவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. செகண்ட் கோட்டிங்க்கு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். முதல்ல மைதா மாவு 1.5 கிலோ, அடுத்து மைதாவில் 5ல் 1 பங்கு 300 கிராம் கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் 5 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட பேக்கிங் பவுடர் 5 டேபிள் ஸ்பூன். இது கடையில் கிடைக்கும், பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுடர்னு கேட்டு வாங்கிக்கணும். இப்போ இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட தேவையான உப்பு, அப்புறம் நம்ம உடைச்சு வச்ச 10 கை சோளப்பொரியை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான், செகண்ட் கோட்டிங் ரெடி. எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ வான்கோழியை எடுத்து முட்டையில முக்கி மைதா மாவுல ஒரு பரட்டு அப்படியே எண்ணெயில போட்டு சும்மா மொறு பொரிச்சு சாப்பிட்டோம்னா அடடா சுவையான வான்கோழி KFC ரெடி. இப்போ வான்கோழியை ரெடி பண்ண போறோம். வான்கோழியை எடுத்து முட்டையில முக்கி மைதாவுல பரட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான், எல்லா வான்கோழியும் இந்த மாதிரி பொரிக்கும் போது அப்பப்ப ரெடி பண்ணிக்கங்க. கடாயை வச்சுக்கலாம். நம்ம எப்போ யூஸ் பண்ற அலையாத்தி மரச்சக்கலாட்ட சுத்தமான கடல்ல 3 லிட்டர். என்ன சூடாயிடுச்சு, வான்கோழி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். என்ன மீடியம் ஃப்ளேம்ல இருக்கணும். கோழி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். வான்கோழி KFC ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். செம்மையா லைக் பண்ணுவீங்க. நாளைக்கு 1 கிலோ வான்கோழி, அப்படி இல்லைன்னா 1 கிலோ சிக்கன் இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.